என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, இயேசு பரிசுத்த ஆவியினால் உண்டானவர். கடவுளின் தெய்வீக தொடக்கம், அதாவது டிவைன் இனிஷியேட்டிவ். ரட்சிப்பு மனித முயற்சியால் தொடங்கப்படவில்லை, அது கடவுளாலே தொடங்கப்பட்டது. இயேசு கன்னியிடம் அவதரித்தது நமக்கு சில காரியங்களை ஞாபகப்படுத்துகிறது. நாம் நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. கடவுள் இல்லாமல் நமக்கு ஒரு ரட்சிப்பும் இல்லை. நாம் எல்லாரும் அந்த கடவுளுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்டு ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். இரண்டாவதாக, கடவுள் பரிசுத்தாவினாலே பிறந்தார். அவர் பிறந்ததினாலே அவர் முழுவதுமாக கடவுளாகவும் முழுவதுமாக மனிதராகவும் இருக்கிறார். கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டதால் உண்மையில் அவர் மனிதனானார். மரியாளிடம் பிறந்ததினாலே. அதே போல உண்மையில் அவர் கடவுளானார். ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டதினாலே. ஒரு உண்மையான மனிதன் தான் நமக்கு ஒரு பிரதிநிதியாக முடியும். நமக்காக போய் பிரதிநிதியாக நிற்க முடியும். அதே போல் ஒரு உண்மையான கடவுள் தான் நம்மை ரட்சிக்கவும் முடியும். எனவேதான் இங்கே கன்னியிடம் அவர் பிறந்தது மிகவும் அவசியமாகிறது. பரிசுத்த ஆவியினாலே உருவான அவர் உலகிலே ஒரு பாவமும் இல்லாமல் அவர் சஞ்சரித்தார். மூன்றாவதாக, பரிசுத்த இரட்சகர், ஹோலி சேவியர். மத்தேயு 1:21 பாவங்களை ரட்சிக்க வந்தவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டதனால், அவர் பரிசுத்த ஆவியினால் கருவிலே உருவாக்கப்பட்டதினால் அவர் பாவமின்றி வாழ்கிறார். அவர் ஒரு குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் மாறுகிறார். நமது ரட்சிப்பு அவருடைய பரிசுத்தத்தை சார்ந்திருக்கிறது. எனவே கிறிஸ்து பரிபூரண நீதிமானாக இருக்கிறார். எனவேதான் நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடிகிறது. நான்காவதாக, நாம் ஒவ்வொருவரும் மறுபடியும் ஆவியினாலே பிறக்கிறோம். அப்படி பிறக்கும் போது பரிசுத்த ஆவியின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மறுபடியுமாக பிறக்கும், நம்ம ஆவியிலே பிறக்கும் நம் ஒவ்வொருவரோடும் செயல்படுகிறார். இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடம் சொன்னது போல ஆவியிலே நாம் மறுபடியும் பிறப்பது மிகவும் அவசியமானது. அந்த பிறக்கும் போது ஆவியானவரே நம்மளோடு செயல்படுகிறார், அதற்கு நமக்கு உதவுகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது சுயமாக உருவானப்பட்ட முன்னேற்றம் அல்ல, அது ஒரு புதிய படைப்பு. அது ஒரு பரிசுத்த ஆவியினால் உண்டான வல்லமையுள்ள செயல்.
ஐந்தாவதாக, தம்மை தாமே தாழ்த்தும் ஆண்டவர், மகிமையின் ராஜா, ராஜாதி ராஜா. அவருக்கு ஒரு மாளிகை இல்லை, பதவி இல்லை, படை இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அவர் மிகவும் தாழ்மையாக நம்மோடு எப்பொழுதும் நமக்காக நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இப்படியாக இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவர் பிறப்பிலே கருவிலே அவரை உருவாக்கி பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டு அவரோடு இருந்து அவர் முழுமையாக செயல்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடும் இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இன்று மட்டுமாக இந்த லெந்து நாட்களிலும் நமக்கு உதவுவராக இருக்கிறார். அவருக்கே எல்லா மகிமையும் புகழும் உண்டாவதாக. ஆமீன்.